குட் மார்னிங். வென்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பன் பட்டர் ஜாம். இந்த பன்னு லிட்டில் அல்டியில் எல்லா டெஸ்கோ எல்லாத்துலேயும் இருக்கும். இது ஹாட் டாக் பண்ணுறது. இது ஹாட் டாக் பண்ணுறது நாங்கள் பன் பட்டர் ஜாமா பண்ணுறோம் வித் ஃபில்டர் காஃபி. இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டு. எல்லாரும் சார் என்ன ஃபோட்டோ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க சார், க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. இதுதாங்க, இது வந்து 24/5/2005 21 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இதுதான் எங்களோட ஃபோட்டோ. அது கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக கேட்டவங்களுக்காக தான். எல்லாருக்காக இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், எல்லாத்துலேயும். அதனால அதை காட்டுறேன். பன் பட்டர் ஜாம் மாதிரியே இருக்கு. அதான் சொன்னேன். காஃபி செம்ம டேஸ்ட் ஆகுது. ஃபில்டர் காஃபி கேட்டிருந்தாங்களே. நேற்று பஜ்ஜி போடுறதே நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒழுங்காக வரமாட்டுதான், ஃப்ளப்பியாக நீ பண்ணுற மாதிரி. அதனால் அது ஒரு வாட்டி பண்ணும்போது எனக்கு வீடியோ எடுக்கணுமா. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதையும் போடணும். இன்றைக்கும் அஸ்தாவை பற்றி போட்டிருப்பேன். இங்கே வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ஊரில் தான் ரொம்ப சீப்பு. கரன்சியாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இங்கே வாங்க சம்பளத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோ இருந்தால் உங்களுக்கு 300 பவுண்ட்ஸ் 350 பவுண்ட்ஸ் மேலே செலவே ஆகாது. எல்லாமே அரிசி, பருப்பு. என்னங்க ஒரு 10 கிலோ அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஆஃபர் போடும்போது 15 ரூபா. 10 கிலோ வாங்கினா ஒரு மாதம் இல்லையா? எங்கள் 2 பேருக்கு 10 கிலோ வாங்கினா ஒரு மாதத்துக்கு மேலே வருது. ஆயில் ஒரு 5 லிட்டரு, ஒரு 6 பவுண்டு. காய்கறி, அது இது, கறி, மீன், ஒரு கோழி 350, 4 பவுண்டு. ஃபிஷ்ஷு 2 ஃபிஷ் வாங்கினா ஒரு ஃபேமிலி நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டாலும் நல்ல திருப்தியாக வெஜிடபிளாக சாப்பிட 300 350 தான் நல்லா லேவிஷாக சாப்பிட்லாம் ஒரு ஃபேமிலி. அது ஒரு வாரத்தோட ஒரு ஆளோட சம்பளம், ஒரு மாதத்துக்கு. மற்றது வாடகை, அது இதுன்னு ஒரு ஒய்ஃபு பார்ட் டைமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வாங்குற ஒரு வாரம் சம்பளமே அது போதும். இவ்வளோதான் இந்த ஊரில் பொய்யா சொல்கிறாங்க. யூகேல அப்படி கஷ்டம். அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. கஷ்டமாக இருந்தால் அவங்க ஏன் இங்கே இருக்கிறாங்க? போயிடணும்ல. புலம்பின்னு இருப்பாங்க, புலம்புவாங்க, சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடுவாங்க. அனுபவிக்கவே மாட்டாங்க. வீடு சொத்து எல்லாம் ஊர்லேயே சொத்துவாங்க, அதையுமே பார்க்க மாட்டாங்க. புலம்பிட்டு வருவாங்க. அப்படிதான் வெள்ளக்கார மாதிரி தேவைக்கான வாழணும், தேவைக்காக வச்சுக்கணும். இங்கே எல்லாமே இருக்குது. மெடிக்கல் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு பென்ஷன் கொடுக்க போகிறான். ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தர போகிறான். குழந்தை பெற்றா பெனிஃபிட் தரான், எல்லாம் கொடுக்குறான். அது எதுக்கு அலைச்சல் பண்ணணும்? ஒன்றுமே இல்லை. நிம்மதியாக வாழலாம், அழகாக சம்பாரித்து அழகாக வாழலாம். யூரோப்பே அப்படி தான் வச்சான். அந்த சக்ஸஸ் தான் வச்சுருக்கான். ஃபேமிலி ஃபஸ்ட்டுன்றதுக்காக தான் அப்படி வச்சுருக்கான். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.